பொதுக்குழு நடத்துகிற போது அன்றைக்கெல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரம். அப்படி இருக்கின்ற போது எல்லோரும் இடத்திலே வந்து சொன்ன ஒரே கருத்து, அரங்கநாயகம் போன்றவர்கள், மணிமாறன் போன்றவர்கள் மற்றும் இருக்கின்ற சில நண்பர்கள் இப்போது இருக்கிறார். ஆனால் மறைந்து விட்டாலும் கூட பொதுக்குழு முழுமையாக நீங்கள் அதை ஏற்று நீங்கள் அந்த செயல்படுத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். காலையிலே நீங்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கேட்டார்கள். அதை பொருளாதார ரீதியாக அனைத்தும் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு பிறகு சென்னையில் சென்று அவர்களை சத்யா ஸ்டுடியோவில் பார்க்கின்ற போது அன்றைக்கு நாங்கள் 16 பேர்கள் பச்சை குத்தி தான் அந்த படத்தில் நின்றோம். அப்படி நிற்கின்ற போது அவர் எல்லோரையும் பார்த்துவிட்டு பொதுக்குழு சிறப்பாக நடத்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அப்போ எப்படி நாங்கள் 290 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர். இப்போ 2000 சில பேர்லாம் கிடையாது. நல்ல சிறப்பான முறையிலே என்னை பார்த்து அரங்கநாயகம் அவர் சொன்னார்கள். முழுமையாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நல்ல சிறப்பான முறையில் பணியாற்றினார் என்று சொன்ன உடனே தலைவர் என்னை கட்டிப்பிடித்தார்.